தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுதர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கெவையெல்லாம் நீயருளும் தொழில்களன்றோ, ஒளிவளரும் தமிழ்வாணி அடியநீர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்பு மிக்க பாரதி அன்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 250வது நிகழ்வாக இந்த மாலை காலையிலே உங்களை நான் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களை எல்லாம் அன்போடு வரவேற்கின்றேன். ஜூம் அரங்கில் இருக்கக்கூடிய நண்பர்களை அந்த திரையிலே பார்த்து மன மகிழ்ச்சி கொள்கிறேன். பின்னாலே யூடியூப்ல பார்க்கக்கூடிய பதிவிலே பார்க்கக்கூடிய அன்பர்கள், இணையதளங்களிலே பார்க்கக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளை புலப்படுத்திக் கொண்டு இந்த என்னுடைய சொற்பொழிவை தொடங்குகின்றேன். முதல்ல வந்து ஆரம்பிக்கும் போது குறிப்பிட்டார்கள், இது 250 மிக்க மகிழ்ச்சியான ஒரு நாள் என்று. இதில் ஒவ்வொரு வாரமும் செல்லும் போது இந்த கணக்கு கூடிக்கொண்டே வருகிறது. எப்போ ஆரம்பித்து 1 250 நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். இந்த 250ல நம்ம எத்தனை பாரதியை நாம் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோம், எத்தனை பாரதி நமக்குள்ளே சென்றிருக்கிறான் என்று சுந்தரா சொன்ன ஒரு அங்கீகாரமாக நாங்கள் நினைக்கிறோம். பாரதிக்கு செய்யக்கூடிய ஒரு அஞ்சலியாகத்தான் நம்ம நினைக்க வேண்டும். என்ன வேற நம்ம என்ன கைமாறு செய்ய முடியும்? கைமாறு வேண்டா கடப்பாட்டு மாறி மாட்டு எந்நாற்றும் கொல்லோ உலகு என்று சொன்னான் வள்ளுவர். சிலதுக்கெல்லாம் நம்ம கைமாறே பண்ண முடியாது. அம்மாவுக்கு என்ன பண்ண முடியும்? மழைக்கு அப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டே வந்தேன். பார்த்தா நம்ம எதுக்குமே பண்ண முடியாது. இப்படி பார்த்தே வந்தா நம்ம யாருக்கும் எந்த ஒரு கைமாறும் பண்ண முடியாது. அதனால அதுக்கு மாற்று, அந்த கைமாறு பண்ண முடியாத விஷயத்துக்கெல்லாம் மாற்று என்ன என்று சொன்னால் நாம் அதை அஞ்சலியாக்க வேண்டும். ஏன் பெரியோர்களை மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய காரணமே, நாட் தட் தே ஆர் இன் an exalted position, that you are on an exalted position is because of them. அதுதான் ஐடியா. அவர்கள் உயர்ந்தவர்கள் அல்ல என்பது பொருள் அல்ல. உங்களை உயர்ந்தவர்களாக ஒரு மனிதனாக ஆக்கியதற்கு பெருமைப்படுகிறார்களே, அதற்காகத்தான் அதை சொல்கிறோம். அது போல பாரதி இப்போ வந்து ஒரு அப்பா அம்மா இருக்கா, தன்னுடைய குழந்தை மேல பாசம் காட்டுறா, அதுக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறா. பக்கத்து வீட்டு குழந்தை வந்து அதுக்கிட்ட ஒரு அன்பா இருந்தா கூட அந்த அன்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதுக்கு அடுத்த வீட்டு குழந்தைன்னா ஒன்றும் தெரியாது. தெரியாத குழந்தைகள் ஒண்ணுமே தெரியாது. சில பேர் பக்கத்து வீட்டு குழந்தை வந்து அன்பா இருக்க மாட்டான், ஆப்போசிட்டா இருப்பான். அது வேற இருக்கு. ஆகினால நான் சொல்வதுண்டு, வள்ளுவன் சொல்வான், குழல் இனிது யாழ் இனிது என்ப தம்மக்கள் மழலை சொல் வைக்கலாது. தன்னுடைய மக்கள், இது என் உரிமை, எனது நிலம், இப்படியெல்லாம் எனது எனது என்று சொல்லிக் கொண்டு உறவாடுகின்ற இந்த உலகிலே பாரதி என்ன நினைக்கிறார்? அந்த உலகமே உறவு என்று நினைக்கிறார். இந்த உலகத்திலே உள்ள அத்தனை பேரும் உறவு என்று. அது கூட பிரசன்ட் டென்ஸ் இல்ல, பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாமே எங்கன்னு நினைக்கிறான். இல்லைன்னா அவன் ஏன் எழுத போறான் இல்லையா? ஆகவே பாரதியுடைய அந்த அளப்பரிய அன்புக்கு வந்து நம்ம என்ன செய்ய முடியும்? அஞ்சலி தான் செய்ய முடியும். அதை என்ன செய்யணும்னா புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். அவன் யார் என்று புரிந்து கொண்டு அந்த அஞ்சலியை படைக்கிறோம், அவ்வளவுதானே வழிய, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு வந்து குவிகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. நான் எத்தனை சொல்லியும் மாளாது. நான் என்னுடைய ஐ திங்க் 1900 என்ன எந்த வருஷம் வைக்கிறது, 73 73லிருந்து நான் மேடையில் இருக்கிறேன். 1900 அதுக்கு முன்னாலே கல்லூரி இருக்கும். 73லிருந்து இத்தனை ஆண்டுகளிலே நான் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மிக உன்னதமான விஷயமாக நான் இந்த மந்திர சொற்களை நினைக்கிறேன். எனக்கு ஒரு தொடர்ந்து பேச ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பது போக, தொடர்ந்து பாரதியை பற்றியே பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதே, அது ரொம்ப ஒரு மிக பெருமையான வாய்ப்பு. ஆகவே அதற்கு நான் மறுபடியும் நன்றி கூறிக்கொள்கிறேன். அடுத்த வாரம் வந்து இந்த இந்த நிகழ்ச்சி வந்து மனதிற்கு இசைந்த மந்திர சொற்கள் என்ற தலைப்பிலே வந்திருக்கக்கூடிய பெருமக்கள், இதை கேட்டவர்கள், இன்று மட்டுமல்ல இதுக்கு முன்னாடி தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறவர்கள் அத்தனை பேர்களும் இங்கே ஒரு வார்த்தைகள் பேச உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் பாரதியை பற்றி நீங்கள் இந்த மந்திர சொற்கள் மூலமாக அறிந்தது என்ன என்று ஒரு வார்த்தைகள் சொல்லலாம். நிறைய சொல்லணுங்கிறது இல்லை, நிறைய பேசுறவங்களும் பேசலாம். ஏன்னா இந்த சுந்தரராஜ் என்ன சொன்ன, இந்த ப்ரோக்ராம் பூரா வந்து இன்றைக்கு அந்த வாசகர்கள் ஆர்வலர்களுக்கு தான். நான் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பேன், அவ்வளவுதான். ஆகவே நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை சொல்லுங்கள். எனக்கு என்ன, நான் என்ன எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய பணியை பாராட்டுகின்ற நண்பர்கள் அத்தனை பேருக்கு இப்பவே நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் எதிர்பார்ப்பதை சொல்கிறேன். பாரதியில எத்தனையோ பேர் ஆய்வு, பாரதியை அணுகுகின்ற முறை இருக்கிறதே, ஒன்று அந்த அளப்பரிய அவனுடைய கவிதை ஆற்றல், இந்த கவிதையினுடைய போக்கு இருக்கிறதே, அது அதுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கவிதை ஆற்றல், சின்ன சின்ன வார்த்தைகளிலே அள்ளி தெளித்து கொண்டு செல்கிறான்.
குயில் பாட்டு மாதிரி பாட்டு எடுத்தா ஆரம்பம் எடுத்தா கடைசியில வந்து 700 வரிகளுக்கு அடிகளுக்கு பின்னால போய் தான் நிற்க முடியும். அப்படி இன்னொன்று அவனுடைய கருத்து பொலிவு, இன்னும் ஒன்று கற்பனை பொலிவு, இன்னொன்று கருத்து பொலிவு, இன்னொன்று அவனுடைய ஆழமான இந்த தேசப்பற்று, அவனுடைய தெய்வ பக்தி. இது மாதிரி பாரதியை எத்தனை பேர் ஆய்வு பண்ணிருக்கிறார்கள். அதனால் உங்களுடைய பார்வையில அதுவும் அந்த மந்திர சொற்கள் கேட்ட பிறகு நீங்கள் பாரதியை ஒன்னு சொன்னா கூட போறோம். ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நம்ம கூட மந்திர சொற்கள் என்று சொல்லி இருக்கிறோமே, ஏதாவது ஒரு சொல் உங்களுக்கு புதிய சொல். இப்ப இந்த இந்த மந்திர சொற்கள் கேட்ட பிறகு ஏதாவது ஒரு புதிய பாரதி சொல்லுக்கு உங்களுக்கு பொருள் விளங்கியதா? இது மாதிரி ஏதாவது சொன்னா வந்து இது அதுதான் உண்மையான பின்னூட்டம். அதுதான் உண்மையான பாராட்டு என்று நான் நினைக்கிறேன். எனவே அடுத்த அடுத்த வாரம் அதை நீங்கள் எல்லாம் உங்களுடைய எண்ணங்களை பதிவு செய்யுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு, இன்றைய தினம் ஒரு புதிய பாடல் 250ல புதுசு. கடை சார்ந்தா சொல்லுவோம் இல்லையா? என்ன சார் கடை, புது புது கடை இல்லை, ரொம்ப நாள் இருக்கு கடை. ஆனால் கடை திறந்த டேட் ஃபவுண்டேஷன் டே ஆர் சம்திங். இன்னைக்கு என்ன புது ஸ்வீட் போட்டிருக்கீங்கம்மா? அப்போ வந்து இன்னைக்கு வந்து 250ல வந்து பழசே வச்சுக்காத ஒரு புது ஸ்வீட் தொடர்ந்து வராது. அது போல வந்து அமைந்திருக்கிறது. இன்றைக்கு வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு வந்து கண்ணனை வேண்டுதல். என்ன சார் இது பாரதிக்கும் கண்ணனை வேண்டுதல் என்ன சார் புது ஸ்வீட் இது? அதான் பழைய எப்பவுமே இருக்க பாரதினா கண்ணன் தானே, வேற ஒண்ணுமே இல்லையே. அவன் வந்து கண்ணன் என் அண்ணன் பொண்ணும் போடல. அதுக்கு வரும் கண்ணன் என்னுடைய அத்தனை விஷயத்தையும் பாரதி இருக்கிறாரு அப்படின்னா. ஒன்றை சொல்கிறேன் உங்களுக்கு. பாரதி வந்து உண்மையிலே கண்ணதாசன் என்ற பெயர் பாரதிக்கு தான் பொருந்தும். அவன் செல்லிதாசன் என்று பெயர் வைத்துக் கொண்டான் என்றாலும் உண்மையான கண்ணதாசன் அவன் தான். ஆகவே கண்ணனை அப்படி நேசித்தவன் 23 பாடல்கள். கண்ணன் பாட்டு தொகுதியிலே 23 பாடல்கள். யார் அதுக்கு வந்து வாவேசையர் வந்து அவருக்கு முன்னுரை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட தகுதி வாய்ந்த ஒரு மிகப்பெரிய தொகுதி அது பகவான் எழுதினார். ஆனா அந்த பாடல் இல்லாமல், அந்த கண்ணன் பாடல் இல்லாமல், அதுல அந்த தொகுதியில வராத பல கண்ணன் பாடல்களை பாரதி பாடியிருக்கிறார். கண்ணன் பாட்டையும் பாடியிருக்கிறான், கண்ணம்மா பாட்டையும் பாடிக்கிறான். கண்ணம்மா உன்முகம் ஒரு ரோஜாப்பூ என்ற ஒரு பாடல் இருக்கு. டி.என். சேஷகோபாலன் பாடுவார். நிறைய பேருங்கிட்ட கேட்டாங்க, சார் இந்த கண்ணம்மா பாட்டு புது நகைப்பூ அப்படிலாம் ஒரு பாட்டு, ஒரு பண்ணம்மா அழகை பத்தி, இது கண்ணன் தொகுதியில இல்லையே, யார் இது? பாரதி பாட்டான்னா, பாரதி பாட்டு தனியா வெளியில இருக்கிறது. காயிலே புளிப்பதென்ன கண்ணப்பெருமானே, நீ கனியிலே இனிப்பதென்ன கண்ணப்பெருமானே, நோயிலே படுப்பதென்னே கண்ணப்பெருமானே, நீ நோன்பிலே உயிர்ப்பதென்னே கண்ணப்பெருமானே. ஆஹா, எந்த பாட்டு எடுத்து சொல்றது? அந்த பாட்டெல்லாம் நான் ஏதோ எல்லாம் தெரியும் சொல்லிட்டு அந்த பாட்டை நான் பக்கம் போல. கண்ணன்ல நான் தொடாத பல பாடல்கள் உங்களுக்கு எளிதாக புரியக்கூடிய பாடல்கள் இருந்தாலும் சொல்கிறேன். அதில் படித்து பாருங்கள். நோயிலே படுப்பதென்னே கண்ணப்பெருமானே, நீ மருந்து சாப்பிட்டுட்டு உயிர்ப்பதென்னு எழுதினாங்க. நோன்பிலே உயிர்ப்பதென்னா அது என்ன அர்த்தம் அவர் பாருங்க. நோன்பு என்பதற்கான பொருள் அங்கே வருகிறது. இதை யோசித்து பார்க்க வேண்டிய. அது மாதிரி இன்னொரு எல்லாருக்கும் தெரிஞ்ச கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான். கண்ணனுடைய வரவு பற்றி, கண்ணா வருவாய் வருவாய் கண்ணா, இது மாதிரி பல பாடல்கள் கண்ணனுடைய பிறப்பை பற்றி, கண்ணனுடைய வளர்ப்பை பற்றி இதெல்லாம் பாடுகிறான். ஆனா இது வந்து முதல்ல இந்த பாட்டு நான் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பாட்டு வந்து கொஞ்சம் கடினமான பாடல். பாரதி வந்து ஏற்கனவே எளிமை. அதுலயும் வந்து கண்ணன் பாட்டுல வந்து இன்னும் எளிமையா போயிடுவான். கண்ணன் இந்த மாதிரி காயிலே புளிப்பது என்ன, கனியிலே இனிப்பது என்ன, நமக்கு சொல்ல வேண்டாம், அர்த்தமே சொல்ல வேண்டாம், அப்படியே போலாம். ஆனால் இந்த பாடல் நான் எடுத்து இன்றைக்கு தொடக்கூடிய பாடல் இருக்கிறதே, இதுக்கு 2 பேர் இருக்கு. ஒண்ணு வந்து ஸ்ரீ கிருஷ்ணன் துதி என்று பார்க்கலாம் சில புக்ல. ஸ்ரீ கிருஷ்ணன் துதி என்று ஒரு பாட்டு. அது கண்ணனை வேண்டுதல் என்று பின்னாலே வந்த பதிப்பிலே அத கண்ணனை வேண்டுதல் என்று மாற்றினார்கள். அதாவது தமிழ்நாட்டில் வந்து கடந்த 60 ஆண்டுகளாக, ஒரு 100 ஆண்டுகளாகவே இந்த தமிழ் படும் பாடு இருக்கிறதே, அது வடமொழி, தென்மொழி. இன்றைக்கு கூட பார்த்தேன். இன்றைக்கு பார்த்தா அதுவும் ஃபேஸ்புக்கை திறந்தா இதுதான். சிரிப்பு வரும். சிகை சிகை என்பது தமிழா வடமொழியான ஒருத்தர் ஆராய்ஞ்சிருக்கார். இதுக்கு மேல என்ன சொல்றது? எந்த அளவுக்கு வந்து ஆராய்ச்சி போயிருக்கு பாருங்க. ஆகவே இதெல்லாம் தாண்டி பதிப்பிலேயே மாத்தினாங்க, பேரை மாத்திருக்காங்க. ஸ்ரீகிருஷ்ணன் துதின்னு இருந்தா என்ன? பாரதி முதல்ல அதுதான் இருக்கா, கண்ணனை வேண்டுதல்னு போன. சரி, எடுத்து போட்டோம். ஆகவே கண்ணனை பாரதி கண்ணன் தொகுதியில் இருக்கக்கூடியது இதுக்கும் பின்னாலே எழுதக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, இந்த பாட்டு, இந்த ஸ்ரீகிருஷ்ணன் துதி என்ற பாடல் வந்து ரொம்ப கடுமையான ஆசிரியப்பா வகையிலே வரக்கூடியது. ரொம்ப சொற்கள் ரொம்ப அந்த கால சொற்கள், அதாவது பழந்தமிழ்.
அந்த சொல்லு இருக்கும், கொஞ்சம் கடினமான நடையில இருக்கும். அவன் எப்படி இந்த தனிமை இரக்கம் எப்படி பாரதி எழுதினாரோ அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கும். இன்னொரு வித்தியாசம் என்னன்னா, பாரதி 23 பாடல்கள் கண்ணன் பாட்டு தொகுதியில இருந்தாலும், கண்ணன் என் சேவகன், கண்ணன் என் இது என்னுடைய குரு, என்னுடைய ஆசான், என்னுடைய சேவகன் இதெல்லாம் எழுதினதுல கண்ணன் என் தெய்வம்னு எழுதல. அங்க அங்க என்ன பண்ணினா, அந்த கண்ணனை கண்ணம்மாவாக்கி, கண்ணம்மா எனது குலதெய்வம், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், உன்னை புகழை எல்லாம் விரும்பும் இந்த உலகத்திலே நான் உன்னை சரணடைந்தேன் அந்த பாட்டு இருக்கிறது. அங்க கண்ணம்மாவை தெய்வமாக்கிட்டான், கண்ணனை ஆக்கல. ஆனால் இந்த பாடல்ல அப்போ அந்த தொகுதியை தாண்டி அப்கோர்ஸ் சில பாடல் இப்போ 6 துணை பாட்டுல வந்து பாம்பு தலைமையிலே நடஞ்செய்யும் பாதத்தினை புகழ்வோம் என்று கண்ணனை துதிக்கிறார். ஆனால் முற்ற முழுதாக கண்ணன் துதி என்ற பாடல் இருக்கிறதே, அது அதை என்ன பண்றது தெரியல. இந்த பதிப்பாளர் என்ன பண்ணாங்க, பொதுவுல போட்டான். தோத்திர பாடல் கூட வரல, சில இடங்கள்ல பொதுவுல போட்டு அதுல போட்டிருக்கான். நான் இதுக்கு இத்தனை சொல்றேன் அப்படின்னா, நீங்க புத்தகத்திலே தேடி பார்ப்பவர்கள் அடடா இந்த பாடல் எங்கே இருக்கிறது என்று தேடக்கூடாது என்ற காரணத்தினால சொல்கிறேன். இந்த பாடல் வந்து ஒரு அற்புதமான பாடல், வித்தியாசமான பாடல். நான் போன முறையே என்னுடைய இந்த சிறிய முன்னுரையிலே நான் குறிப்பிட்டேன், இந்த தனித்தனி சின்ன சின்ன பாடல்களை ஆரம்பித்த போது சில பேர் என்ன நினைத்தார்கள், இது பெரிய தொகுதி, இந்த குயில் பாட்டு பாஞ்சால சம்பவம் போல இது இல்லை, சின்ன சின்ன பாட்டு தானே, இதை நம்ம என்ன வரணுமா வேண்டாமா, நீங்க அவசியம் வந்து கேட்கணும். இந்த பாடல்களிலே இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பாடல்களில் இருக்கக்கூடிய செய்திகளும் அதனுடைய பின்புலமும் ரொம்ப முக்கியமானவை. பாரதியுடைய உள்ளம் எல்லா அவனுடைய எழுத்துக்களிலும் பரவி ஆழ்ந்து கிடந்தாலும் இது போன்ற பாடல்களிலே இன்னும் காண கிடக்கிறது, இன்னும் உள்ளே சென்று பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன என்று. அதே போல இந்த கண்ணன் துதிய, கண்ணனை ஏன் பாரதி நேசித்தான் என்று ஒரு கேள்வி. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் சொல்றேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை. ஒரு பக்கத்து வீட்டுக்காரரோட ஒரு இருந்த ஒரு அவருடைய நண்பர், அவரோட வந்து பேசிக் கொண்டிருக்கும் ஒரு பட்டிமன்றமே நடத்துகிறார் பாரதி. ராமனை பிடிக்குமா கிருஷ்ணனை? பாரதி கிருஷ்ணனை தான், ராமன் கிருஷ்ணன் 2 பேர்ல கிருஷ்ணாவதாரம் தான் எனக்கு பிடிக்கும் என்று பட்டிமன்ற பாணியிலே அதற்கான காரணங்களை எல்லாம் சொல்லி அவன் அவன் எடுத்து சொல்கிறான். நான் ஒரு முறை நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். எனவே பாரதிக்கு வந்து கண்ணனை பிடிக்கும் என்பதும் அது ஏன் என்பதற்கான காரணம் பல இடங்களில் இருக்கிறது. இன்றைக்கு குறிப்பாக இன்றைக்கு பார்க்கக்கூடிய பாடலில் நம்ம இப்ப பார்க்க இருக்கக்கூடிய பாடலில கண்ணன் என்று சொன்னால் நமக்கு என்ன நினைவு வரும் என்று சொன்னால், ஒரு தெய்வம், அந்த அற்புதமான தெய்வம், நம்மோட கூடி விளையாடக்கூடிய தெய்வம், குழந்தைக்கு வந்த தெய்வம், இளமைக்கு இருக்கக்கூடிய தெய்வம், காதலுக்கு இருக்கக்கூடிய தெய்வம், இப்படி கண்ணுக்கு விருந்தான தெய்வம், இசையை உரிய தெய்வம், இதெல்லாம் தாண்டி கண்ணன் என்று சொன்னால் கீதை என்று தெரியும். இப்ப அந்த கண்ணனை கீதை மூலமாக மையப்படுத்தி பாடக்கூடிய பாடல் இது. முதல் தகவல் உங்களுக்கு சொல்லிக் கொள்வேன். முதல்ல சொல்லக்கூடிய தகவல், நான் ஏற்கனவே குறிப்பிட்ட தகவல், நீங்க மறக்கக்கூடாத விஷயம் என்னன்னா, கண்ணன் தொகுதியில இல்லாத பாடல் இது. கண்ணன் தொகுதி பூரா சிந்து பாடல்கள், மிக எளிமையாக இருக்கும், அருமை. அதுக்கே நிறைய விளக்கம் தேவை, இல்ல சொல்ல. ஆனா இது ரொம்ப கொஞ்சம் கடினமான பாடல். அது தனியாக இருக்கிறது. இரண்டாவது, கண்ணனை தெய்வமாக, முற்ற முழுதாக தெய்வமாக நின்று வேண்டக்கூடிய ஒரே பாடல் இந்த பாடல். மற்றதெல்லாம் வெவ்வேறு இன்டராக்ஷன். நந்தலாலா பாட்டு, அதுவே பாருங்க, அந்த காலத்துல நந்தலாலாங்கிறது கண்ணனை நந்தலாலா என்று சொல்லக்கூடிய வழக்கம் ரொம்ப கம்மி. பொதுவாக நந்தலாலா என்ற அந்த குறிப்பிட்ட இது இருக்கிறது, அது இந்தி மீரால இருந்து வந்திருக்கிறது நந்தலாலா. அது பஜனை எல்லாம் பாடுவார்கள். தமிழ் கவிதையிலே நந்தலாலா என்று பார்ப்பது ரொம்ப கடினம். அந்த பாட்டை வந்து பாரதி சந்திரிகையின் கதையிலே உள்ளே வைக்கிறான். இது போல எங்கெல்லாம் வேண்டுமோ அங்கெல்லாம் பாரதி கண்ணனை உள்ளே புகுத்துகிறான் என்று சொன்னால், கண்ணன் மேல் எத்தனை ஒரு கூரிய பார்வையை பாரதி வைத்திருக்கிறான். கண்ணன் என்ற அந்த கடவுளை, கண்ணன் என்ற தத்துவத்தை, கண்ணன் சொன்ன கீதை என்ற தத்துவத்தை இந்த நாட்டுக்கு தான் தரக்கூடிய முக்கியமான செய்தியாக பாரதி நினைக்கிறான் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இப்போ ஒரு முறை இந்த கண்ணன் பாட்டுல நான் மெதுவா படிக்கிறேன், இந்த பாடலை பாருங்க. இப்ப இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணன் துதி அல்லது கண்ணனை வேண்டுதல் என்ற பாடல். ஓகே. வேதவானில் விளங்கி அரண்செய்மின் சாதல் நேரினும் சத்தியம் பூணுமின் தீதகற்றுமின் என்று திசையெல்லாம் மோதனித்தம் இடித்து முழங்கியே இருக்குல்ல, மோதனித்தம் இடித்து முழங்கியே உண்ணும் ஜாதிக்கும்
உறக்கமும் சாவுமே நன்னுராவணம் நன்கு புறந்திடும் எண்ணரும் புகழ் கீதை எனச் சொல்லும் பண்ணமிழத் தருள்மழை பாலித்தே எங்கள் ஆரிய பூமி எனும் பெயர் மங்களம் மக்களம்னு இருக்கு மங்களம் பெற நித்தலும் வாழ்விக்கும் துங்கமுற்ற துணைமுகிலே மலர் செங்கனாய் நின் பதமலர் சிந்திப்பாம். இதோட நிறுத்திக்கலாம். இதுக்கு அடுத்து இன்னும் போறது. ஏன்னா இது வந்து ஆசிரியப்பா வகையில் இருக்கிறதுனால நீங்க வந்து எங்க வேணா நிறுத்தி எங்க வேணா போலாம். அது அந்த 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 யாப்பினுடைய அமைதி. இந்த முதல் 3 ஸ்டான்ஸா சொல்ல முடியாது. இது முதல்ல 12 ஒரு 12 அடிகளை முதல்ல பார்க்கலாம். இந்த 12 அடிகளை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். மறுபடியும் ஸ்கிரீன்ல காட்டுங்க சார். நான் படிக்கிறேன். அது கொஞ்சம் மெதுவா படிக்கிறேன். அது நான் இருக்கக்கூடிய சில சொற்கள் வேறுபாட்டையும் பார்க்கிறேன். மறுபடியும் பார்க்கலாம். வேதவானில் கேன் யூ கெட் இட் ஆன் அகைன்? கொஞ்சம் பெருசு பண்ணுங்க அது. வேதவானில் விளங்கி தேங்க்யூ. வேதவானில் விளங்கி அறம் செய்மின். வேதவானில் விளங்கி அறம் செய்மின். அது அறஞ்செய்மின் வரும். இந்த மகர ஒற்று இருக்கிறது இந்த ஞா வருது அறஞ்செய்மின். இது இந்த புணர்ச்சி விதியே கூட நம்ம இப்போ எழுதுறது கிடையாது. இதுவே ஒரு பழைய விஷயம். வேதவானில் விளங்கி அறஞ்செய்மின் சாதல் நேரினும் சத்தியம் பூணுமின். இந்த பூணுமின் என்பதெல்லாம் வந்து வினைமுற்றுக்கள். செய்க என்று எழுமின் விழுமின் என்று விவேகானந்தருடைய ஒரு விவேகானந்தர் வந்து தைத்திரேய உபனிஷத்திலேருந்து எடுத்த வார்த்தைகள். அவேக் அரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்டு. அதை தமிழ் பண்ணும்போது அந்த காலத்தில் என்ன செய்தார்கள்? எழுமின் விழுமின் தேர்ந்த காரியம் கைகூடும் சற்றும் தளராத மேற்சென்மின் என்றெல்லாம் எழுதினார்கள். அந்த செய்மின் என்பது செய்யுங்கள் என்பது பொருள். தீது அகற்றுமின். தீது அகற்றுமின் அது எப்படி வந்திருக்கிறது? தீதகற்றுமின். தீதகற்றுமின் என்று திசையெல்லாம் மோதனித்தம் இடித்து முழங்கியே வருதுங்க. இடித்து முழங்கியே உண்ணும் சாதிக்கு. சாதிக்கு உண்ணும் சாதிக்கு. நம்ம ஊர்ல வந்து சாதிக்குன்னா என்னது? என்னடா இத்தனை சாதி இருக்கு, இங்க ஒண்ணும் சாதினா ஒண்ணு இருக்கிறதா அப்படி கேட்க போறாங்க. உண்ணக்கூடிய மனிதருக்கு என்ற பொருளே பேசுறான். உண்ணும் சாதிக்கு உறக்கமும் உறக்கம் இல்ல அது சாதிக்கு உறக்கமும் சாவுமே நன்னுரா வனம். நன்னுராவனம் அடைந்தல் இல்லாத வராபடி நன்னுரா வண்ணம். அந்த வனம்ங்கிறது வந்து இடைக்குறை. வண்ணம் என்பது குறைந்திருக்கிறது. நன்னுராத வண்ணம். நன்னுராத அடையாத வண்ணம் என்பதை நன்னுரா வனம் என்று வருது. நன்னுரா வனம் நன்கு புறந்திடும் நன்கு பாலித்திடும் எண்ணரும் புகழ். எண்ணரும் என்பதற்கு எண்ணுவதற்கு அரிதான புகழ்பெற்ற கீதை எனச் சொல்லும் பண் அமிர்தத்து அருள்மழை பாலித்தே. பண் அமிர்தம் என்பது வந்து இசையோடு சேர்ந்த அமிர்தமாக மழை பாலித்தே. அந்த மழை எங்க செல்கிறது? எங்கள் ஆரிய பூமி எனும் பயிர் மங்களம் பெற. ஒரு மங்களம் பெற என்று சொன்னால் அது நிறைவுற வளம் பெற. நித்தலும் நித்தமும் என்பது நித்தலும் என்று வந்திருக்கிறது. நித்தலும் வாழ்விக்கும் துங்கம் உற்ற. துங்கம்னா ரொம்ப மேலான சிறப்பான பொருள். துங்கமுற்ற துணை முகிலே. அப்படி மேலான நிலையிலே வருவதற்கு துணை செய்யக்கூடிய முகிலே. அந்த முகிலே என்பது கண்ணனை குறிக்கிறது. முகிலே மலர் செங்கனாய். மலர் போன்ற செம்மையுடைய கண்ணை பெற்ற கண்ணனே நின் பதமலர் சிந்திப்பாம். உன்னுடைய பதமலரை நான் சிந்திக்கிறேன். இதுதான் ஆரம்பம். இது வந்து இத்தனை ஒரு இது எளிதா இருக்கா கடுமையா இருக்கா நீங்க தான் சொல்லணும். ஆனா இது இது வந்து அந்த ஓட்டம் இருக்கிறது. ஆசிரியப்பா ஆல்சோ அதாவது தமிழ்ல வந்து யாப்பில் இருக்கக்கூடிய கவிதைகளுக்கெல்லாம் வந்து அந்த செய்யுள்களுக்கெல்லாம் ஒரு அந்த ஓசை நலம் இருக்கிறதே அதுக்காக கொஞ்சம் மாற்றுவார்கள். இதை எப்படி படிக்கணும்? வேதவானில் விளங்கி அறஞ்செய்மின் சாதல் நேரினும் சத்தியம் போனுமின் தீதகற்றுமின் என்று திசையலாம் வேத மோதனித்தம் இடித்து முழங்கிய உண்ணும் சாதி குறக்கமும் சாவுமே நன்னுராவணம் நன்கு புறந்திடும் எண்ணரும் புகழ் கீதை எனச் சொல்லும் பண்ணமிழ்தத்தந்து அருள்மழை பாலித்தே எங்கள் ஆரிய பூமி எனும் பயிர் மங்களம் பெற நித்தலும் வாழ்விக்கும் துங்கமுற்ற துணைமுகிலே மலர் செங்கனாய் நின் பதமலர் சிந்திப்பாம் என்று அந்த ஓட்டம் ஓடுறது. அதனால இதை கொண்டு வரோம். இப்போ முதல்ல வந்து இந்த 12 அடிகளோடு நான் ஏன் முதல்ல வந்து ஆரம்பிக்கிறேன்னா அதில் தான் வந்து ஒரு ஒரு செய்தி முற்று பெறுகிறது.
இந்த மற்ற இது யாப்புல வந்து விருத்தமாகட்டும், ஆசிரிய விருத்தங்கள் போன்றதாகட்டும், இல்லைன்னா வெண்பா போன்றவை, இல்லை கலிப்பா, கலித்துறை, இரட்டை குரல், செந்துறை, எத்தனையோ இருக்கு. ஆனா இதுல வந்து இந்த ஆசிரியப்பா வகையில வந்து ஓடுற ஓட்டத்துல என்னன்னா, அது எந்த இடத்துல நிற்கும் எங்க வேணா நிறுத்திக்கலாம் அவங்க. 5 லைன்ல வந்து ஒரு கருத்தை சொல்லலாம், 6ல சொல்லலாம், 7ல சொல்லலாம், இப்படி போகும். ஸோ ஒரு ஒரு செய்தியை சொல்லக்கூடிய இடத்துல நான் நிறுத்திக் கொள்கிறேன். ஆக இந்த 12 அடிகளிலே ஒரு செய்தி வருகிறது. முதல்ல பாரதி சொல்லக்கூடிய செய்தி. எனவே இதை நான் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த 12 செய்தியில நம்ம இந்த பாட்டுல வந்து எந்த அடியை முதல்ல பார்க்க வேண்டும் என்று சொன்னால், கடைசியா வரக்கூடிய அடிகள் மலர் மலர் செங்கனாய் நின் பதமலர் சிந்திப்பாம். மலர் செங்கனாய் தெரியும். மலர் செங்கனாய், செம்மையான கண்ணை உடையவனே, செங்கண்ணாய், செம்மை பிளஸ் கண்ணாய், அது செங்கனாய் என்று மாறுகிறது. இந்த இடைக்குறை எல்லாமே வந்து யாப்புக்காக வருகிறது. அதுக்கு மேல அங்க இடம் இல்லை. எல்லாரும் ரெண்டு ரெண்டு சீராக 4 சீர் வரணும் ஒரு அடியில. ஆகையினால அது அப்படித்தான் செய்ய முடியும். அதை சொல்கிறாரு. நன்னுராவணம் செங்கனாய், அப்படி மலர் செங்கனாய் நின் பதமலர் சிந்திப்பாம். உன்னுடைய அருமையான தாளாகிய உன்னுடைய பதங்களாகிய மலர்களை, பதமலர்களை நான் சிந்திக்கிறேன், நான் தொழுகிறேன், நான் வேண்டுகிறேன் என்று கண்ணனை பார்த்து சொல்கிறான். அந்த கண்ணனுக்கு இன்னொரு பெயர் கொடுக்கிறான். என்ன கொடுக்கிறான் என்று சொன்னால், துணை முகிலே. துணை முகிலே, உபகாரம் செய்யக்கூடிய முகிலே, எனக்கு துணையாக இருக்கக்கூடிய முகிலே, எனக்கு நன்மை செய்யக்கூடிய முகிலே. இதுல இன்னொரு ஒரு அருமையான விஷயம் என்னன்னா, முகிலே என்பது அந்த கருநிற முகில் இருக்கிறதே, இந்த கார்முகில், அந்த கார்முகில் வண்ணன். கண்ணனுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன? கார்முகில் வண்ணன் என்றே சொல்லுவார்கள். அப்படி அது கற்பனையோடு சேர்ந்த, ஓமையோடு சேர்ந்த ஒரு பெயராக இருக்கிறது முகிலே. இது சாதாரணமா சொல்ல, கார்முகிலே எனக்கு கருணை காட்டு, இப்படிலாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பல இருக்கிறது. ஆனா இங்க அதோட ஒரு அருமையான செய்தியை பாரதி செய்கிறான். என்னன்னா, முகில் என்ன கொடுக்கும்? முகில் அருள் கொடுக்கும் என்று தெரியும். அதுவும் கருணை முகிலாக விளங்கக்கூடிய கண்ணன் அருள் கொடுக்கிறான். ஆனா அதை பாரதி எப்படி இங்க எழுதுகிறான், ஓமைப்படுத்துகிறான். துணை முகிலே, நீ மழை கொடுக்கிறாய். என்ன மழை கொடுக்கிறாய்? எதுக்காக மழை கொடுக்கிறாய்? மழையில எதுக்காக பயன் இருக்கிறது? நமக்கெல்லாம் என்ன பயன்? மழை வந்தா நம்ம கொடையை பிடிச்சுன்னு போறோம். இப்ப நமக்கு மழை பயனா என்று சொன்னால், மழை நீர் கொடுக்கிறது. அந்த மழை எதுக்காக பயன்படுதுன்னா பயிர். இல்லையா? மழையை பத்தி பேசுகிறான் வள்ளுவன் சொல்கிறான். பசும்புல் தலை காண்பரிது, விசும்பின் துளி வீழின் நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பரிது. ஒரு பசும்புல் தலை தெரியாது. வள்ளுவனை விட முடியாது. என்னப்பா வள்ளுவன் அப்படி மழையை சொல்கிறான். அப்படி அந்த மழை பயிருக்கு உதவுகிறது. மழை பயிருக்கு உதவுகிறது. அந்த மழை பெய்ய முகில் உதவுகிறது, மேகங்கள். அந்த முகிலாகிய கண்ணன், அவன் கொடுக்கக்கூடிய அருள், மழையாகிய அந்த அருளாகிய மழை, அது பயிர். எந்த பயிரை வளர்க்கிறது என்று சொன்னால், இந்த நாடு என்கிற பயிரை வளர்க்கிறது. எங்க சொல்றான் அது? எங்கள் ஆரிய பூமி எனும் பயிர். இந்த ஆரிய பூமி என்று இருக்கக்கூடிய இந்த நாடு இருக்கிறதே, இந்த நாடாகிய பயிர் இருக்கிறதே, அந்த பயிர் மங்களம் பெற நித்தலும் வாழ்விக்கும். அது வளமை அடைவதற்காக நித்தமும் வாழ்விக்கும். எப்போதும் அதை வாழ, நித்தலும் என்பது வந்து எட்டர்னிட்டி, ஃபார் எவர். தட் இஸ் வாட் வி கால் அஸ் தொன்று தொட்டு தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்து சூழ்கலை வாணர்களும் என்றெல்லாம் பாடுகிறான் தமிழை பற்றி பாரதி. அப்படி தொன்று நிகழ்ந்தது இதெல்லாம். அந்த நாள்ல இருந்து இன்று வரை வாழ வைக்கக்கூடியது எது என்று சொன்னால் இந்த பயிர், அந்த மழை. அந்த மழையை பத்தி மறுபடி பாரதி குறிப்பான். கொஞ்சம் மேல போனோம், கீழே இந்த மேல போறோம். இது அருள் மழை பாலித்தே. அது வந்து சாதாரண மழை இல்ல, அருள் மழை. அது என்ன அருள் மழை என்றால், பண் அமுதத்து அருள் மழை. அந்த மழையிலே அமுதம் இருக்கிறது, அந்த மழையிலே இசை இருக்கிறது. பண் அமுதத்து, பண் அமிர்தத்து அருள் மழை. அதுல இசை இருக்கிறது, அமுதம் இருக்கிறது. சரி, இந்த இசையும் அமுதமும் இருக்கக்கூடிய மழை என்று சொன்னார்களே, அது என்ன மழை என்று சொன்னால், அதுக்கு முதலடிக்கு போனா சொன்னா, கீதை எனச் சொல்லும் பண் அமிர்தத்து அருள் மழை. கீதை எனச் சொல்லும் பண் அமிர்தத்து அருள் மழை. அந்த கீதை, எல்லோரும் புகழ் கீதை. இந்த கீதை என்ன சொல்கிறது என்பதை மேல இருந்து ஆரம்பிக்கிறான். ஆரம்பிக்கும் போது, வேதவானில் விளங்கி அறம் செய்மின், அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். வேதவானில் விளங்கி அறம் செய்மின், சாதல் நேரினும் சத்தியம் போனுமின், தீத கற்றுமின். இந்த 3 செய்தி. இந்த 3 செய்தியை திசையெல்லாம் மோத நித்தம் இடித்து முழங்கிய
அவன் அந்த கற்பனைய அந்த அந்த சிமிலியை எப்படி கொண்டு போறான் பாருங்க, அதையும் நீங்க ரசிக்கணும். இந்த செய்தியை எல்லோருக்கும் பறைசாற்றி என்று எழுதல, இடித்து முழங்கிய. ஏன்னா இடி இடிக்கும், மழை பெய்யும். சோ அத வந்து மொத்த செய்தி என்ன? கண்ணன் கீதையை உபதேசிக்கிறான். அந்த கீதை என்ற இனிமையான இசை மழை இருக்கிறதே, அமுத மழை இருக்கிறதே, அது மழையாக பெய்து ஆரிய பூமி என்ற இந்த பூமியிலே, இந்த பூமியாகிய பயிரை அது என்றும் உயிரோடு இருக்க செய்ய, என்றும் வளர்ந்து வரக்கூடியதாக அது துணை முகிலாக நின்று பாலிக்கிறது. அப்படிப்பட்ட முகிலே, செங்கனாய் உன்னை நான் போற்றுகிறேன் என்று சொல்லும் பொழுது மேலே இடித்து முழங்கிய என்கிறான். அப்ப இடித்து முழங்கிய என்று சொல்லும் போது என்னத்தை முழங்குறது? எல்லாம் வந்து கோஷம் போடுங்கடா அப்படிங்கிறான். கோஷம் போட்டா என்ன கோஷம் போடுறது? ஸ்லோகன். இன்ஃபேக்ட் அந்த காலத்துல சொல்லுவாங்க, இட்ஸ் ஒன்லி ஸ்லோகன்ஸ் தட் வின் ஈவன் வார்ஸ். இப்போ என்னென்ன ஸ்லோகன்ஸ் வின் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம் நம்ம. அது மாதிரி வந்து ஸ்லோகன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து என்ன சொல்றான் பாரதி, கீதையை வந்து 3 இடத்துல 3 சொல்றான். கீதை பத்தி சொல்றது என்ன சொல்றான்? பண் அமுதத்து இசை, பண் அமுதத்து அருள்மழை என்றான். அப்படின்னா பண்ணும் அமுதமும் என்றும் இருக்கக்கூடியது கிரேட் டிவைன் அம்ப்ரோசியா, அதான் அமுதம். எல்லாரையும் வாழ்விக்கும், என்றும் வாழ்விக்கக்கூடிய அமுதம் இருக்கிறதே, அது இசையோடு இருக்கிறது அந்த கீதை. அது என்ன சொல்கிறதுன்னா 3 தான் சொல்றதுங்கிறான். கீதை எத்தனையோ பாரு, கீதையில மொத்தம் எவ்வளவு அத்தியாயம் தெரியும் உங்களுக்கு? மொத்தம் 18 அத்தியாயம் இருக்கக்கூடிய கீதையில 3ஆக சுருக்குகிறான். வேதவானில் விளங்கி அறம் செய்மின் ஃபர்ஸ்ட். 2வது காதல் நேரினும் சாதல் நேரினும் சத்தியம் பூணுமின். என்ன இப்ப அப்படி ஆயிடுச்சு. இப்போ இப்போ வந்து காதலுக்கும் சாதலுக்கும் வித்தியாசம் இல்லாத போய் எழுத்துல மட்டும் இல்ல. சாதல் ஆனா அந்த காலத்தை பாருங்க, இதான் சொல்றேன், ஓலைச்சுவடியில வந்து பதிவு பண்ணி எழுதக்கூடிய அந்த அதை ஏன் யாப்புல இருக்கணுங்கிறது ஒரு இடம் சொல்றேன். அதான் இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். இப்போ வந்து இதை யாராவது மாத்திட்டு காதல் நேரினும் என்ன காதல் நேரினும் சத்தியம் போணுமேன் அப்படின்ட்டு மாத்தி எழுதாருந்தா அந்த மோனை இருக்கிறது, சாக்கு சா வரணும். ஸோ இந்த சத்தியம்ங்கிறது தெரிஞ்சுருச்சுன்னு சொன்னா அங்க வந்து சாதல் தான் இருக்கணும்னு எனக்கு தெரியும். அவங்க காதலை மாற்ற முடியாது. அது மாதிரி அங்க சாதல் இருந்து இந்த கத்தியம் முத்தியம்னு ஏதாவது இருந்தானா அதையும் மாத்திடலாம். ஆக ஒரு காலத்திலே இந்த எதுகை மோனைகள் எல்லாம் யாப்பளவில் இருந்த காரணமே, ஓலைச்சுவடியிலிருந்து எடுத்து பதிவு செய்து எழுதக்கூடிய கவிதைகள், அதனுடைய எழுத்து படைப்புகள் எல்லாம் அது ஒரு ஒழுங்கிலே இருக்க வேண்டும். எல்லாருக்கும் அது வந்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு பாதுகாப்பு உணர்வுல தான் இந்த யாப்பெல்லாம் அமைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஆகவே சாதல் நேரினும் சத்தியம் போணுமின் தீது அகற்றுமின், இதுதான் 3. இதுல எப்படி இது இன்னொன்னு சொல்றான் அதுல, அந்த பதிவிலே இருக்கிறது, வித்தின் பிராக்கெட் ஸ்ரீ கிருஷ்ணன் துதி என்ற முதல் பதிவில் ஸ்ரீ கிருஷ்ணன் துதியும் போட்டு வித்தின் பிராக்கெட்ஸ் பாரந்தசிஸ் பாரதம் மேன்மை பெற வேண்டி கண்ணனை துதித்தல். கீழே பாரதி எழுதுகிறான், பாரதம் மேன்மை பெற வேண்டி கண்ணனை துதித்தல். இப்படி எழுதுறான் பாருங்க. இதெல்லாம் ஒருத்தர் எழுதிட்டு இருப்பான். இதெல்லாம் தான் பாரதி எனக்கு அடையாளம் காட்டுகிறது. பாரதியுடைய பரந்த நெஞ்சத்தை அடையாளம் காட்டக்கூடிய பாரதம் மேன்மையுற நான் எழுதுகிறேன். ஒரு பயம் இருக்கான் அந்த மாதிரி யாராவது எனக்கு அதை கொடு இதை கொடுத்து எழுதுறவங்க நடுவுல வந்து இந்த பாரதத்தை மேன்மையுற செய்ய வேண்டும் என்று அது ஆரம்பிக்கிறான். எங்க ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால், பாரதம் மேன்மையுற ஒருவன் சொல்லி சென்றான். ஒரு பெருங்கடவுள், ஒரு கருங்கடவுள், இந்த கடவுள் என்று சொல்லக்கூடிய இந்த தாட் ப்ராசஸ் இருக்க, அதுல மிக உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய கண்ணன் என்ற அந்த தத்துவம் இருக்கிறது. நீங்க படிச்சு பாங்க, ஓஷோ, தி கிரேட் ஓஷோ ஹஸ் ரிட்டன் எ புக், கிருஷ்ணா. இவ்வளவு தடி புக் அது. நான் இங்க இல்ல, சென்னையில என்னுடைய வீட்டுல இருக்குது. இந்த இதெல்லாம் எடுத்து காட்டுறேன். இப்போ படிக்கணும்னு நினைச்சேன், அது கையில இல்ல, வீட்டுல இருக்கு. எனவே அமெரிக்கால வந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சா இதெல்லாம் சில கஷ்டம். சென்னையில இருந்து அப்படி திரும்பினா இங்க ஒரு 20 100 1000 புக்கு கிடக்கும். இப்படி எதையாவது ஒன்று எடுத்து படிச்சு ஞாபகத்துக்கு கொண்டு வரலாம். அதுல எழுதுவார், த கிருஷ்ணா இஸ் பார்ன் பியாண்ட் பிஃபோர் ஹிஸ் டைம்ஸ். கிருஷ்ணா இஸ் அ காட் பார்ன் பிஃபோர் ஹிஸ் டைம்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் எழுதியிருக்காரு அதுல. இதுக்கு சொல்றேன், கண்ணன் என்ற ஒரு தத்துவம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கடவுள் தத்துவத்திலேயே மிகச்சிறந்த தத்துவமாக கருதக்கூடிய இந்த கிருஷ்ணன் என்ற அவதாரம் இருக்கிறதே, அந்த கிருஷ்ண அவதாரத்தினுடைய பெருமை என்ன என்று சொன்னால், அந்தந்த அவதாரம் அந்த யுகத்தோட முடிஞ்சு போயிடும். கோர்ஸ் ராமாவதாரத்தை பத்தி இப்போ நினைக்கிறோம், எல்லாத்துக்கும் அது அது புராணங்கள் வழியாக அந்த தத்துவங்கள் சீப்பாரு. ஆனா குறிப்பாக கண்ணன் தன்னுடைய அவதாரத்திலே
கீதை என்று சொன்னானே, அது வந்து அர்ஜுனனுக்கு சொன்னது என்பது வந்து இட் இஸ் இன்சிடென்டல். இட் இஸ் மோர் அன் எக்ஸ்கியூஸ். இல்லைன்னா ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த சொல்றேங்கிறது வந்து போர்க்களத்தை போய் சொல்ல முடியுமா சொல்லுங்க? எல்லா இடைஞ்சல். அதாவது வந்து ஒரு சொல்ற விஷயம் வந்து ரொம்ப நுட்பமான, ரொம்ப தத்துவமான விஷயம் என்று ஆக ஆக அது என்ன பண்ணுவாங்க, இந்த சூழல பண்ணுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். வா உட்காந்து உட்கார். மார்க்கெட்ல பேசின்றான். இது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். வாடா வீட்டுக்கு போய் பேசலாம் உட்காந்து. ஆக ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டிய விஷயத்த போர்க்களத்துல தேர் தட்டிலே நின்று கொண்டு பார்த்தனுக்கு இவன் கூறுகிறான். கண்ணன் கூறுகிறான். பார்த்த சாரதி. அவனுக்கு சாரதியாக இருந்து கூறுகிறான். குரு பீடத்துல இருந்து கூறுவார்கள். இங்க கண்ணன் குரு பீடத்தில் இல்ல. அவன் வண்டி ஓட்டுறவனா இருக்கான். சாரதியாக இருக்கிறான். அவன் இவனுக்கு உபதேசம் செய்கிறான். இதெல்லாம் வந்து சின்மயானந்தா போன்றவர்கள் எல்லாம் ஒரு காலத்துல 40, 50 வயது வருடங்களுக்கு முன்னாலே அவர்கள் பேசி நான் கேட்டிருக்கிறேன். பியூட்டிஃபுல் இங்கிலீஷ் லெக்சர்ஸ். அதுல இதெல்லாம் சொல்லுவார். எப்படி எல்லாம் வந்து அனக்ரானிஸ்ட் அனக்ரானிசம் அண்ட் ஹவு இட் இஸ் சேஞ்சிங் வேரியஸ் சயின்ஸ் எல்லாம் சொல்லுவார் அவர். இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய சரியான ஒரு மாணவனாக இருந்து ஒரு மாணவனுக்கு எதெல்லாம் தேவை கேட்கக்கூடியதுக்கு, உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு ஆசிரியனுக்கு என்னெல்லாம் தேவை, இது ரெண்டும் எப்படி இல்லை கிருஷ்ணா உபதேசத்துல? இது ரெண்டுமே இல்லாத இருக்கு. அதனுடைய நான் ஆட் பண்றது என்ன அப்படின்னா, கிருஷ்ணன் இது அடுத்த யுகத்துக்காக சொன்னது. கிருஷ்ணன் அங்க அந்த துவாபர யுகத்துக்கு சொன்னதே அல்ல. அது முடிஞ்சு போயாச்சு. கிருஷ்ணன் மனதாலே நினைத்தால் அந்த அந்த குருட்சேத்திரம் முடிஞ்சாச்சு. அவ்வளவுதான். தட் இஸ் ஓவர். ஆனால் இத்தனை விஷயங்களை சொன்னானே, இத்தனை விஷயங்களை சொன்னது ஆஃப்டர் ஆல் டு வின் எ சிங்கிள் வார். குருட்சேத்திர ஒரு போருக்காக அவனை தயார் பண்றதுக்கு தான் சொன்னானா அர்ஜுனனுக்கு? இல்லை. இந்த மனித குலத்துக்கே கண்ணன் பேசுகிறான். குறிப்பாக அடுத்து வரக்கூடிய கலியுகத்திலே அறம் பிறழ்ந்து போகக்கூடிய அத்தனை நிலைகளும் இருக்கின்றன. அறம் என்ன என்று தெரியாதது ஒன்று, அறம் தெரிந்து கொண்டு பிறழ்வது. ஒரு காலத்திலே கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலே எப்படி இருக்கும் பெரியவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலே அறம் பிழைக்கும். பிழைக்கும்னா பிழைக்கிறது இல்லை. அறம் பிழைத்து போகும், தவறா போயிடும். அதை தாண்டி கொஞ்ச காலம் வரும்பொழுது அறம் என்ன என்றே தெரியாது. ஓஹோ அப்படியா சார்? அப்பா அம்மா காலில் விழணுமா? நமக்கு நமஸ்காரம் சொல்லணுமா? ஐயோ we don't know what is all this practices என்று கேட்கக்கூடிய அளவுல வந்துடும். நமது சடங்குகள், நம்ம பிராக்டிஸ், நாம் அறம் என்று இருக்கிறது. அறம் பிழைத்தல் மட்டுமல்ல, அறம் என்றால் என்ன என்று தெரியாத நிலை வரும். அதுக்கு அடுத்த பாதத்துல, கலியுகத்தினுடைய அடுத்த பாதத்துல என்ன வரும் என்று சொன்னால், அறம் இருந்த இடத்தை மரம் ஏற்றுக்கொள்ளும். திருடுன பொய்யா, பொய் சொல்றது திருடுறதெல்லாம் தவறா என்று கேட்கக்கூடிய நிலை மாறி திருடுவதும் பொய் சொல்வதும் தான் சரியான விஷயம் என்று வந்துடும். இது நெக்ஸ்ட் உல்டா. சோ இந்த மாதிரி கலியிலே வரக்கூடிய விஷயங்களை தடுப்பதற்கும், அந்த போக்கை நிறுத்தி இந்த ஆரிய பூமி வாழ்க்கையிலே, ஆரிய பூமியினுடைய வாழ்க்கை இந்த பயிர் செழித்து வளர வேண்டும் என்பதற்கும் கண்ணன் எடுத்துக்கொண்ட ஒரு அற்புதமான ஒரு மெசேஜ், ஒரு செய்தி என்ன என்று சொன்னால் இந்த கீதை என்பது. அதுதான் பாரதி ஏதாவது ஒரு இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறான். இன்னும் கேட்டா கண்ணனின் ஆசிரியர் சொன்ன இடத்துல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கண்ணன் பாட்டு பூரால எடுத்து பார்த்தா கீதையை பற்றி விரிவா பேசியிருக்க மாட்டான். இட் இஸ் இட் இஸ் 1:1. ஆனா பார்த்தனை பற்றி அர்ஜுனனாக பாரதி தன்னைத்தானே நினைத்துக் கொண்டார். சின்ன சின்ன பாட்டு விளையுமாண்பு யாவையும் பார்த்தன் போல் விழியினால் விளக்கவே வா 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 என்று பாரத சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் வர வேண்டும் வா வா என்று விളിக்கக்கூடிய அந்த பாடல் இருக்கிறதே, அந்த பாடலிலே பாரதி எழுதுகிறான், விளையும் மாண்பு யாவையும் பார்த்தன் போல் விழியினால் விளக்கவே வா வா. அது பார் தன் போல் இதெல்லாம் பிரித்து படிப்பார்கள். ஆனால் பார்த்தன் என்று அவனுக்கு சொல்லக்கூடிய அந்த அர்ஜுனனை பற்றி அவனுக்கு தெரியும். அர்ஜுனன் போல இருக்கணும். தன்னைத்தானே அந்த கண்ணன் என்ற தோழன் என்ற பாட்டில் அவன் குறிப்பிடுகிறான். அது மாதிரி மழைக்கு குடை, பசி நேரத்து உணவு, அழைக்கின்ற போக்கில் சாக்கு சொல்லாமல் அரை நொடிக்குள் வருவான் என்று தோழனை சொல்கிறானே, அப்படி கண்ணன் நெருக்கமாக இருந்தான். பொன்னவிர் மேனி சுபத்திரை மாதை புறங்கொண்டு போவதற்கே இங்கு என்ன உபாயமெனில் கண்ணன் இரு கணத்தை உரைப்பான் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த தோழன் கவிதையிலே கண்ணனை பற்றி பேசுகிறானே, அதையெல்லாம் தாண்டி கண்ணனை தெய்வமாக ஒரு இடத்திலே சொல்ல வேண்டும்.
இந்த மக்களுக்கு இந்த செய்தி சென்று சேர வேண்டும். ஏனென்றால் அதுதான் இந்த நாட்டினுடைய செய்தி. இதுதான் பேக்ரவுண்ட். இப்போ பாரதி ஏன் இதை இவ்வளவு பெருசாக எடுத்துக்கொண்டான், ஏன் இதை இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டும் என்று அவன் ஆசிரியத்தான் என்று கேட்டால் அதற்கான ஒரு பொருள் இருக்கிறது. என்ன அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை நம் பாரதியுடைய தொடர்ந்து பார்த்துக்கணும். பாரதியுடைய இது ஞான பாடல்கள், பாரதியுடைய தோத்திர பாடல்கள், இதெல்லாம் பார்த்து கொண்டு வரும்பொழுது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாரதியுடைய தெய்வப்பற்று, தேசப்பற்று இதெல்லாம் பேசும்போது ஒரு இடத்துல நமக்கு இது வருகிறது. என்னன்னா, பரசிவ வெள்ளம் போன்று இருக்கக்கூடிய நான் எனும் பொய்யை நடத்துவோன் என்று எழுதக்கூடிய தத்துவ ஞானியான பாரதி கிட்டத்தட்ட சங்கரனிடம் கேட்ட கேள்வி, ஆதி சங்கராச்சாரியிடம் கேட்ட அதே கேள்வியை பாரதியை கேட்கலாம். நான் எனும் பொய்யை நடத்துவோன் நான் என்று சொல்லக்கூடிய பாரதியே இந்த இந்த உலகமெல்லாம் மாயை என்று சொல்லக்கூடிய அத்வைத தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட பாரதியே எப்படி ஒரு தேசத்திலே பற்று வைத்து இந்த தேசத்தை காக்க வேண்டும் என்று சொன்ன அந்த முரண்பாடு என்ன? ஹவு இட் இஸ். இதுதான் இந்திய தத்துவத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முரண்பாடு. இந்த முரண்பாட்டை தகர்க்கக்கூடிய ஒரே நூல் எது என்று சொன்னால் கீதை. அதனால்தான் பெரியவர்கள் எல்லாம் கீதையை படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கர்மண்யேவாதிகாரஸ்ய மா பலேஷு கதாச்சித என்று சொல்லக்கூடிய அந்த வரிகள் இருக்கின்றனவே, இதைத்தான் பாரதி தன்னுடைய தன்னுடைய என்ன சொல்ற தன்னுடைய மெயின் மெசேஜ் குறிப்பு அதைத்தான் அங்கங்கே செலுத்தி வைக்கிறான். சங்கரரை பற்றி எழுதக்கூடிய இடத்திலே மாயை பற்றி பாரதி புதிய செய்தியை கொடுக்கிறான். அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் மாயையும் ஒத்துக்கொள்கிறேன், என் கூட என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அன்பான மனைவியும் அழகான குழந்தைகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பாரதி ஒரே நேரத்திலே இந்த நாட்டினுடைய தத்துவத்தை, 2 தத்துவத்தையும் விளக்கி கொண்டான். அதைத்தான் நம்ம இன்னைக்கு விரிவா இந்த பாட்டுல பார்க்க போறோம். அதுக்கு முதல் உதாரணமாக சொல்லக்கூடியது கீதையில் இருக்கக்கூடிய 2 மிகப்பெரிய ஒரு பிரிவாக கீதையை பற்றி யார் கேட்டாலும் சொல்லுவார்கள். நான் சொன்னது போல ஒரு 50 வருஷம் முன்னாடி நான் கேட்டதுல இருந்து இன்றைக்கு நான் கீதை யாராவது பேசி கேட்கக்கூடிய பார்க்கும்போது கூட 2 சொல்ல. ஒன்று ஸ்ரேயஸ், இன்னொன்று பிரேயஸ். ஸ்ரேயஸ் என்றால் SHREYAS ஸ்ரேயஸ். இன்னொன்று பிரேயஸ், PREYAS பிரேயஸ். இது 2 விஷயம் ரொம்ப முக்கியமாக கீதையிலே கருதப்படுகிறது. என்ன என்று சொன்னால், ஸ்ரேயஸ் என்று சொன்னால் த பெட்டர்மெண்ட் ஃபார் எட்டர்னிட்டி, பேரின்பம் வழி, முக்திக்கான வழி. பிரேயஸ் என்பது தற்சயம் இன்றைய நிலையிலே இருக்கக்கூடிய பிளசன்ட்ரீஸ், இன்றைக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான இன்பம், இந்த நிகழ்கால வாழ்வினுடைய இன்பம், அதை பற்றியும் பேசுகிறது. என்றும் நிலைக்கக்கூடிய இன்பத்தை பற்றியும் பேசுகிறது. ஆனால் எப்படி பேசுகிறது கீதை? கண்ணன் கேட்கிறான், அர்ஜுனா, இன்றைக்கு நின்று நிலவுகின்ற ஒரு இன்பத்திற்காக நீ என்றும் இருக்கக்கூடிய இன்பத்தை விட்டு விடுவாயா? நீ எதை தேர்ந்தெடுப்பாய்? இப்படி பேசக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய கீதை தேவாசுர சம்பத் விபாக யோகம், விபூதி யோகம் என்றெல்லாம் பேசி கடைசியில் ஞான யோகத்திலே முடிகிறது, கர்ம யோகத்திலே முடிகிறது. அப்போ இதை பாரதி நுட்பமாக கருதுகிறான். இப்போ வேதம் என்ன சொல்கிறது என்பதை கேட்டால், இந்த வேதம் உங்களை ஏதோ என்றோ எங்கோ சென்று பார்க்கக்கூடிய அந்த என்றும் இருக்கக்கூடிய முக்தி என்ற அந்த முற்றும் விழுதல் பெற்ற நிலைக்கு தான் உங்களை தயார் செய்து நினைக்காதீர்கள். இந்த மண்ணிலே வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் வேதம், அதன் கருப்பொருளாக விளங்கக்கூடிய கீதை உங்களுக்கு உங்களுக்கு துணை செய்கிறது என்பதை கண்ணன் சொன்னான் என்பதுதான் பாரதியினுடைய துணை. அதைத்தான் அவன் அருள்மழை என்று சொன்னான். அப்படிப்பட்ட மழை பெய்தால்தான் இந்த ஆரிய பூமி செழித்து வளரும் என்று சொன்னான். இதை பாரதியினுடைய வாக்கிலே பார்க்கலாம். பாரதியுடைய வாக்கிலே பார்த்தால் உங்களுக்கு தெளிவு தெரியும். பாரதி பல இடங்களில் எழுதுகிறான். நான் சொல்வது உண்டு. பாரதி பாரதியை விளக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கட்டுரைக்குள் செல்ல வேண்டும் என்று. சோ இந்த என்ன பொருள்? வேதவானில் விளங்கி அறம் செய்மின் என்ற முதல் வரி இருக்கிறது. வேதவானில் விளங்கின்னா வானில், பியூட்டிஃபுல். எனக்கு மறுபடியும் அதுதான் தோன்றது. அதாவது எடுக்கும்போது அந்த ஒரு கற்பனை, the quality and the connectivity of the entire similes. கற்பனை எப்படி இருக்கணும்னா துண்டு துண்டா இருக்கக்கூடாது. அது ஒரு நீட்சியில வரணும். இது அந்த கால பழைய காளிதாசன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் பண்ணிருக்கக்கூடிய பெருங்கவிஞர்கள் செய்யக்கூடிய வேலை தான் அது. முதல்ல வானத்துல ஆரம்பிக்கிறான். வானம், இடி, மழை, மின்னல்,
அதனுடைய பயிர், அதனுடைய வளர்ச்சி, இது எல்லாத்தையும் வந்து ஒரு தொகுப்பாக கொண்டு எடுத்த உடனே ஆரம்பிக்கிறான் வானில், பின்னாடி மழை, கீதை என்ற மழை, அது அருள் மழை, அது பன்னிசை மழை, அது பண் அமுத மழை. ஸோ இப்படி போறது இல்லை. அப்போ வேதவானில் விளங்கி அறம் செய்வேன். நீங்கள் அறம் செய்ய வேண்டும். அறம் செய்ய வேண்டும்னா உங்களுடைய ஒரு கான்ஸ்டியூஷன் நீங்களா ஏத்துக்கணும். நான் இதுதான் என்னுடைய அறம். சில பேர் அப்படி பண்ணிடுவான். சார் நான் ஒன்று எனக்கு நான் என்னுடைய இது சார் இது. நான் நான் இப்படிதான் பண்ணுவேன் சார். நான் அப்படிதான் நான் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கேன். நீ தீர்மானம் பண்றது வேற. உலகத்திலே எது அறம் என்று சொல்கிறார்கள். அடுத்தவனை உதைக்கிறது தான் என்னுடைய தீர்மானம். ஒரு அரை அரை லுங்கி எடுத்து மேலே கட்டிட்டு ஊர்ல அலையறான்ல தாதாவ கேட்டா சார் இதான் இந்த தலைமை எல்லாம் இல்லை. இந்த இது எல்லாம் அறம். அறம் என்பது என்றும் நின்று வாழக்கூடிய ஒரு அறம் இருக்கிறது. அது ஆஹ், ஆஹ், சத்யான் நப்ரமதி தெய்வம். இது அதுல வந்து அஹ், அதுல அந்த அந்த ஒரு தைத்திரிய உபனிஷத் ஒரு வரி வரும். அதாவது அறம் என்ன என்று கேட்காதீர்கள், அறம் என்று கேட்காதீர்கள், அது உங்களுக்கே தெரியும்னு ஒரு ஒரு இடம் வருது அதுல. அஹ், அது அது என்ன அப்படின்னா, அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, ஒருத்தனை போய் அடிக்கணும் அப்படின்னு சொன்னா அது வந்து அறம்ங்கிறது யாருமே அவன் மனசே சொல்லாது. மனசு சொல்லவே சொல்லாது. உங்களுடைய மனத்தின் அதான் வள்ளுவன் அருமையா சொன்னாதான் மனம் தான் அவனுக்கு சாட்சி. நாம் ஆகுல நீர பிற மனத்துக்கண் தான் மனத்துக்கண் மாசில நாதல் என்று சொன்னானே, எவ்வளவு பெரிய வார்த்தை இது. அப்ப திடீர்னு போயிட்டு இதுதான் அறமா அதுதான் அறமா கேட்டுட்டு கூட ஏன் சார் மத்தவனை கொல்றது அறம் இல்லையா அப்படின்னா கேட்பான். அது யூ யுவர் செல்ஃப் வில் நோ. ஒரு ஒரு சின்ன நாய்க்குட்டி மழையில நனைஞ்சின்னு இருக்கு, அது பாக்குறோம், வெளியில பார்த்தானா நனைஞ்சுன்னு உட்காந்துருக்கா. அதுக்கு வந்து ஒரு ஒரு அதுக்கு ஒரு துணையாக நிற்க வேண்டும், அதுக்கு உதவ வேண்டும் என்ற இயல்பு இருக்கிறது, அதுதான் அறம். அது எல்லா மனசுலயும் இருக்கிறது. அப்போ அவன் சொல்றான், அந்த வேதம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம் வந்து இந்த நாட்டுல வேத வானில் விளங்கி அறம் செய்யுமன்னா அப்படி சொன்னா அந்த அதுல வந்து நீ செய்வது மட்டுமல்ல, அறம் பல பேருக்கு தெரிய வேண்டும் என்றான். ஏன் அப்படின்னா இந்த கலியுகத்திலே அறம் மலிந்து போய் கொண்டிருக்கிறது. பாரதி எழுதுகிறான், அவனுடைய வார்த்தையிலே நான் சொல்றேன். ஆஹ், இயற்கையின் குணங்களால், ஐ எம் கோட்டிங் பாரதி, ஆஹ், இயற்கையின் குணங்களால் செய்கையெல்லாம் நடப்பன, அகங்காரம் கொண்ட மூடன் நான் செய்கிறேன் என்று நினைத்துக் கொள்கிறான் என்று பகவத்கீதையிலே பகவான் சொல்கிறான். அப்ப என்ன சொல்றான், அகங்காரம் கொண்ட ஆணவம் கொண்ட மனிதன் நினைக்கிறான் நான் இதை பண்ணினேன், நான் இதை பண்ணினேன். அப்ப இறைவன் சொல்றான், நீ பண்ணல, இதை நான் தான் பண்றேன். இறைவன் செய்கிறான், அதை நீ செய்கிறாய் என்று அகங்காரம் கொள்கிறாயே. செய்கைகள் எல்லாம் பரமாத்மாவின் செய்கைகள், அவனன்றி ஓர் அணுவும் அசையாது, என் செயலாவது யாதொன்றும் இல்லை என்று நீ நினைக்க வேண்டும். நமக்கு பொறுப்பில்லை, தொல்லை இல்லை, செய்கை இல்லை, கடமை மாத்திரம் உண்டு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் மெசேஜ் ஆஃப் கீதை. இதான் நான் சொன்னேன், கர்மண்யவாதிகாரஸ்ய மாபலேஷு கதாச்சு. கடமையை செய்யக்கூடிய அதிகாரம் தான் உனக்கு இருக்கிறது. அது காரியம் யாரு, கர்மன் கர்மம் என்று சொன்னால் அந்த கடமை. அதை சொல்கிறார், நமக்கு பொறுப்பில்லை, தொல்லை இல்லை, செய்கை இல்லை, கடமை மாத்திரம் உண்டு. கடமையில் உனக்கு அதிகாரம், பயனிலே இல்லை என்பது கீதை. அப்படியே டிரான்ஸ்லேஷன், பாரதியினுடைய டிரான்ஸ்லேஷன். இன்னொன்று சொல்கிறேன், பல பேர் கேட்டிருக்கிறாள் கீதையை வந்து ஏன் பாரதி வந்து கவிதைப்படுத்தல அப்படின்னு. ஆனா இதை வந்து இந்த கீதையை வந்து பாரதி கவிதையில எழுதல, என்றாலும் கட்டுரையில் எழுதுகிறான். பாரதியினுடைய கட்டுரை, கீதை கட்டுரை இருக்கிறது. அது 18 அத்தியாயத்துக்கும் விளக்கம் கொடுத்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். எங்கள் நண்பர் இவர் இருக்கார், குமரி செழியன் வந்திருக்கார் நினைக்கிறேன், எங்களுடைய பாரதி கலைக்கழகத்தில், அவருக்கும் தெரியும். நாங்கள் எல்லாம் கவிஞர்கள் எல்லாம் சேர்ந்து பாரதியினுடைய அந்த இத கீதையை ஒவ்வொரு அத்தியாயமும் வந்து கவிதையிலே பண்ணோம். ஒவ்வொரு கவிஞரும் ஒவ்வொரு அத்தியாயத்தை செய்தார்கள். நான் வந்து 16வது சாப்டர் தேவாசுர சம்பத் விபாக யோகம், அதை நான் தமிழ் படுத்தினேன். இப்படி அந்த காலத்திலிருந்தே பாரதியினுடைய பெயரை சொல்லி இயங்கக்கூடிய எங்கள் கழகத்திலே கீதையை எப்படி கீதை மேலே எங்களுக்கு ஒரு ஈடுபாடோடு அதை தேர்ந்தெடுத்து கவிதையாக செய்தோம். காரணம், பாரதி அதை கவிதை செய்யவில்லை, கட்டுரையாக எழுதினான். நாம் அதை கவிதையாக செய்ய வேண்டும் என்று அந்த தொகுதி எங்க இருக்குன்னு இப்ப தெரியல எனக்கு. நண்பர் குமரி செழியன் அவர்கள் குறிப்பு சொன்னால் நான் மகிழ்வேன். ஆகவே எதுக்கு சொல்றேன், இதை பற்றிய சிந்தனை, பாரதியை பற்றி யோசிக்கும் போதே இந்த சிந்தனை இருக்கிறது. ஏன்னா பாரதி கவிதைகளை மட்டுமல்ல, கட்டுரையிலே இதை பத்தி நிறைய எழுதியிருக்கிறார். அப்படியே டைரக்டா எழுதுறான். அந்த கட்டுரை ரொம்ப அருமையா இருக்கும். அது அந்த காலத்துல ஒரு சின்ன புக் இருந்து, அது ஒரு கவிஞர் மகி என்று இருந்தார், அவர் கீவாஜாவுடைய பதிப்பகம்.
அதுல அவர் இருந்தார். அவர் தான் வந்து அந்த ஒரு சின்ன புக் அது. ஒரு 50 பேஜுக்குள்ள 30-40 பேஜுக்குள்ள இருக்கும். அது கூட கம்மி. அதுல வந்து பாரதியுடைய கீதை கட்டுரை இருக்குது. இப்போ எல்லா பதிப்பிலும் வந்திருக்கும். அதை பார்க்கலாம். அதை பார்த்தோன்னா கரெக்டா அப்படியே அது வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே பொருள் சொல்லி கொண்டு வருவான். கடமையில் உனக்கு அதிகாரம், பயனிலே இல்லை என்பது கீதை. செய்கை இல்லாது நீங்கி விடுவது என்றால் சோம்பேறியாய் விடுதல் என்ற அர்த்தம் இல்லை. இங்க பாருங்க, அதுதான் முக்கியமான விஷயம். இதைத்தான் பாரதி நினைக்கிறார். ஒரு காலத்தில் இந்த நாட்டிலே இந்திய தத்துவம், இந்திய இறையாண்மை தத்துவம் எல்லாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறது. சோம்பலோடு ஒரு இடத்துல உட்காந்து கண்ணை மூடி நான் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கேன், ஒன்னும் வேணாம் அப்படின்னு உட்காந்துருக்கான்ல, அதல்ல அதல்ல பக்தி, அதல்ல வந்து அது அல்ல. செய்கை இல்லாமல் இருப்பது வந்து சபம். எழுதுனான், பகவத்கீதையினுடைய 3வது அத்தியாயத்தை ஒவ்வொரு ஆரியனும் தினமும் 3 வேளை வாசிக்க வேண்டும். இங்கே பாரதி இந்தியன் என்ற பொருளை சொல்ல, ஆரியன் என்று சொன்னால் இந்தியன் என்று சொல்கிறார். பாரதி வந்து ஆரிய என்று சொல்வதும் ஜாதி என்று சொல்வதற்குமான பொருள் இன்றைய பொருள் அல்ல. அது ஏன் இப்படி பொருள் மாறித்தான் சொன்னேன் நான், கலிகாலம் என்று சொல்ல காரணம், எது உண்மையான பொருளோ அதை மறைத்து வேறு ஒரு பொருள் அந்த இடத்துல வந்து சேருகிறது. இன்றைக்கு ஜாதி என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து மிக அருவருப்பாக பார்க்கப்படுகிறது. அது தீண்டாமை என்ற பொருளிலே பார்க்கப்படுகிறது. அதுல இருக்கக்கூடிய உண்மை, அதுல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் இதில் வேற. ஆனா நாம பாரதியை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவன் ஜாதி என்று சொல்லக்கூடிய இடத்திலெல்லாம் அவன் இந்திய ஜாதியை, அதாவது இந்து மக்களை, இந்த பாரத நாட்டு மக்களை குறிப்பது பாரத ஜாதி என்கிறான். பாரத மக்களுக்கெல்லாம் அந்த பெயர் ஜாதி என்று ஒரு இனம் என்பதனை அடையாளப்படுத்துகிறான். அதுபோல ஆரியன் என்று சொன்னால் தலைவன் என்று பொருள், சிறந்தவன் என்று பொருள். ஆரிய அது ஒரு தனி இனத்துக்கு சொந்தமானதல்ல. ஒரு என்ன அப்படின்னா, இப்போ வந்து அந்த குயில் பாட்டுல வந்து அந்த குயில் வந்து காளையை பார்த்து ஆரியரேங்கிறது, காளை பார்த்து. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அது. பாரதி போது நான் அந்த குயில் பாட்டை வந்து மந்திர சொற்கள்ல இருந்து ஒரு நூலாக்கணும் சொல்லும் போது குயில் பாட்டை முதல்ல எடுத்துக்கிறேன் சார் சுந்தரராஜன் கிட்ட. அது காரணமே எனக்கு இந்த லைன்லாம் எனக்கு அதுல வரக்கூடிய அந்த நகைச்சுவை ரொம்ப பிடிக்கும். அது போல ஆரியரே எருதரே, எருதரே அது வேற பன்மை வேற, மரியாதை பன்மை, எருதரே அப்படின்னு பேசும் ஆரியரே என்று. ஆகவே ஆரிய என்று சொன்னால் சிறந்தவன் என்று பொருள். அப்ப பாரதி எழுதுகிறான், பகவத்கீதையினுடைய 3ஆம் அத்தியாயத்தை ஒவ்வொரு ஆரியனும் தினம் 3 வேளை வாசிக்க வேண்டும். என்ன சொல்கிறது? முதலாவது விஷயம், ஒரு விதமான செய்கையும் இல்லாமல் சும்மா இருப்பது இவ்வுலகத்தில் எப்பொழுதும் சாத்தியப்படாது. நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உன்னை எப்போதும் பிரகிருதி செய்கையில் புகுத்தி ஆட்டிக் கொண்டிருக்கிறாள். பிரகிருதி என்பது சக்தி. அவள் அத பெண்பால்ல சொல்கிறான் பாருங்கள், உன்னை எப்போதும் பிரகிருதி செய்கையில் புகுத்தி ஆட்டிக் கொண்டிருக்கிறாள். உன் இஷ்டப்படியெல்லாம் நடக்கவில்லை. நீ இஷ்டப்படுவதே மழை பெய்வதைப் போல் இயற்கையிலே விளையும் செய்கை. சித்தமே ஜடம். ரொம்ப நுட்பமான வார்த்தைகள். இது பகவத்கீதையினுடைய என்ன சொல்ல விளக்கமாக பாரதி எழுதுகிறான். இது முதலாவது விஷயம். அதாவது உங்ககிட்ட ஒன்றும் இல்லை. இது வந்து இட் இஸ் பீயிங் ஆர்கெஸ்ட்ரேட்டட் பை த கிரேட் டிவினிட்டி. இரண்டாவது விஷயம், நான் பிரிவில்லை என்று கண்டு தெய்வமே உள்ளதாகையால் அதற்கு சேவகமாக உலகத் தொழில்களை பிழையில்லாமல் செய்து கொண்டு வர வேண்டும். ஸோ இட் இஸ் காட்ஸ் ஒர்க். வாட் எவர் தட் யூ ஆர் டூயிங் இஸ் பிகாஸ் ஆஃப் தி காட். அண்ட் அவருக்கு செய்யக்கூடிய சேவையாக உலகிலே உங்களுடைய இயக்கங்கள் இருக்க வேண்டும். கடமையை தவிர்வோன் விடுதலை பெற்றவன் அன்று. ஒரே வார்த்தையில சில பேர் விடுதலைங்கிற ஐ எம் ஃப்ரீ அப்படின்னா என்ன ஃப்ரீ டே. விடுதலைன்னா ஒன்றும் இல்லை, ஒன்றும் பண்ண வேணாம், பேச உட்காந்துருங்க அப்படின்னு. நீ கடமையை செய்ய வேண்டும். அத ஒரே வார்த்தை சொன்னா, விடுதலை கடமையை தவிர்வோன் விடுதலை பெற்றவன் அன்று. விடுதலையின் தலைமையிலே ஒரு கடமை நிற்கிறது. இதுதான் சார் தனியா எழுதி வச்சிருக்கேன். விடுதலையின் தலைமையிலே ஒரு கடமை நிற்கிறது. வாட் அ பியூட்டிஃபுல் வே ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். விடுதலையின் தலைமையிலே ஒரு கடமை நிற்கிறது. நாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், விடுதலை அடைந்த இந்த நாட்டுக்கு வேண்டும் என்பது கடமை என்று விடுதலை வீரர்கள் செயல்பட்டார்கள். ஆனால் விடுதலை பெற்ற பிறகு ஒரு கடமை இருக்கிறது என்பதை மறந்து விட்டார்கள். அப்போ இது வந்து அரசியல் ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் இறையாண்மையை ஒத்துக்கொண்ட ரீதியாகவும் எப்படி வழியிலே சென்று பார்த்தாலும் இந்த சொற்களினுடைய அமைப்பு இருக்கிறதே, அதை பாரதி அருமையாக படைத்திருக்கிறான். எழுதுகிறான், உன் இஷ்டப்படியெல்லாம் நடக்கவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கு. ரெண்டாவது,
கடமையை தவிர்வோன் விடுதலை பெற்றவன் அன்று. விடுதலையின் தலைமையிலே ஒரு கடமை நிற்கிறது. தெய்வத்துக்கே கடமை உண்டு. இஸ் கான் பியாண்ட். தெய்வத்துக்கே கடமை உண்டு. அதுக்கே இருக்கிற கடமை. கேட்கறான்ல, நீ இப்ப உன்னை என்று யார் துணை? இது வருது, இந்த பாட்டுல வருது பின்னாடி. இந்த பாட்டுல வரக்கூடியதுக்கு எல்லாம் ஒரு முன்னுரையாகத்தான் அதை அவருடைய கட்டுரையை படிக்கிறேன். இந்த பாட்டு இருக்கிற இந்த சாதாரண இப்போ இது இன்னைக்கு எவ்வளவு முடியுமோ தெரியல. இதுக்கப்புறம் அது ஒரு முறை வீட்டுல படிச்சு பாருங்க. அந்த பாட்டை 2, 3 முறை படித்து பாருங்கள். பூரா பாடலும் பினாமினல். அதாவது சின்ன சின்ன பாட்டு இல்லாம எல்லாம் கண்ணுக்கு தெரியாத எங்கெல்லாமோ இருக்கிற பாட்டை எடுத்து பார்க்கும்போது தான் எவ்வளவு விஷயம் இருக்கான்னு தெரியுது அதுல. அவன் சொல்லுகிறான், பாரதி பேசுகிறான், தெய்வத்துக்கே கடமை உண்டு, பகவான் கர்மயோகி. யாரு பகவானை கர்மயோகி என்று சொல்லலாம். பகவான் கர்மயோகி, சந்நியாசம் அவசியமில்லை, பெண்டு பிள்ளைகளை பெண்டு பிள்ளைகள் பொய்யில்லை, மற்ற மனிதர்கள் மண்கட்டிகள் அல்லர், அவர்களுக்கு நாம் செலுத்த வேண்டிய கடமைகள் உண்டு. எவ்வளவு தீர்மானம்! மற்ற மனிதர்கள் மண்கட்டிகள் அல்ல, அவர்கள் மனிதர்கள், உயிர் பெற்ற மனிதர்கள், உன்னை போன்ற மனிதர்கள், உறவுக்கும் பாசத்துக்கும் நட்புக்கும் சமுதாயத்திலே இயங்குகின்றவர்கள். நீ அவர்களை ஒதுக்கலாமா? உன் பெண்டு பிள்ளைகளை ஒதுக்கலாமா? இந்த நிஜத்தை மறந்துவிட்டு நீ எந்த விடுதலை போய் அடைய போகிறாய்? காரணம், விடுதலையின் தலைமையிலே ஒரு கடமை இருக்கிறது. இன்று வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நீ உண்மையாக இருக்க வேண்டும் என்ற கடமை உனக்கு இருக்கிறது என்பதை பாரதி பேசுகிறானே. வேறு யார் இவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார்கள்? விடுதலை, விடுதலை, விடுதலை. வழக்கமா சொல்லுது. நான் எங்க 3 வாட்டி பாரதி பேசினாலும் அந்த 3க்கும் 3 விளக்கம் நான் சொல்வது வழக்கம். சுந்தரராஜன் சொல்ல ஏதாவது ஒரு வார்த்தை சொன்ன கூட வாவேசர் வந்து அதை பத்தி நிறைய ஒரு நாள் ஃபுல்லா பேசுவார் அப்படின்னு. அதனால வந்து யோசித்து பார்க்கணும். நாட் தட் நான் அது வந்து ஒரு என்னால முடியுங்கிறது சொல்லலாம். யோசித்து பார்க்கிறேன். விடுதலை, விடுதலைன்னா என்ன விடுதலை? எல்லாத்துலயும் விடுதலை இருக்கிறது. இன்றைக்கு வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமையானால் வேலையிலிருந்து விடுதலை. சும்மா இருக்க முடியுமா? வேற ஒரு வேலை வருது. இன்னும் கேட்டா எல்லாரும் வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம்? ஞாயிற்றுக்கிழமை பாத்துக்கலாம்ப்பா அப்படின்ட்டு. அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து மத்த நாளை விட இதுவாயிடும். அவன் காத்தால மண்டே போன உடனே ஆபீஸுக்கு போய் ஓய்வு எடுத்துப்பான். அன்னைக்கு ஆபீஸ்ல போயிட்டு உட்காந்து. ஏன்னா ஆபீஸ் ஜாப் இஸ் வாட் யூ கால். அதுல என்ன, அது நுட்பம் என்ன? ஆபீஸ்ல இருக்கக்கூடிய வேலை வந்து திட்டமிட்டப்பட்ட வேலை. எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து யார் என்ன செய்யணும்னு. வீட்டுல அப்படி கிடையாது. வீட்டுல எல்லாத்தையும் நம்ம பண்ணி ஆகணும். எது வேணா பண்ணி ஆகணும். யூ ஆர் சப்போஸ் டு பி. அதான் குடும்ப தலைவன்னா சாதாரண விஷயம் இல்லை. தலைமை பொறுப்புல இருக்கிறோம், எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். அப்ப அன்னைக்கு வேலை அதிகமாயிடும். ஆகவே இந்த ஃப்ரீங்கிறது கிடையாது. இந்த பற்று இருக்கிறதே. ஆனா அந்த பற்றை இதுக்கும் வந்து சொல்லிட்டான் வள்ளுவன். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. டங் ட்விஸ்டர். சில குரல்லாம் வந்து டங் ட்விஸ்டரா இருக்கும். அது மாதிரி இதுவும் ஒண்ணு. ஆனா ரொம்ப அருமையான குரல். பற்றுக பற்றற்றான் பற்றி அப்பற்றை பற்றுக பற்று விடுவதற்கே நீ ஒன்றை பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்கான பொருளை கீதையிலே பார்க்கலாம். அது சொல்கிறான், அவர்கள் மற்ற மனிதர்கள் மண்கட்டிகள் அல்லர், அவர்களுக்கும் நாம் செலுத்த வேண்டிய கடமைகள் உண்டு. எவ்வளவு அருமையா சொல்ல பாருங்க. அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. நம்ம என்ன நினைக்கிறோம்? என் கடமை தீர்ந்துப்பா, எனக்கு பொண்டு பிள்ளை இருக்கா, எல்லாரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், நம்ம கடமை இப்ப தீர்ந்து. அதெல்லாம் அவனுடைய கடமை. மற்ற எல்லா மனிதர்களுக்கும் உனக்கு கடமை இருக்கு. மற்ற மனிதர்களை நேசிக்க வேண்டும், நீ அவர்களை இப்ப உதவ வேண்டும். அதெல்லாம் அதெல்லாம் அடுத்த லெவல். யூ காட் அ டியூட்டி. வாட் அ கிரேட் வேர்ட். என்ன சொன்னா, கடவுளுக்கு அந்த டியூட்டி இருக்குடா. அவன் போய் மண்டையை உடைச்சுன்னு உன்னை வந்து தொழுகிறேன்னு வந்து கடவுள் உன்னை காப்பாத்தி ஆகணும். கடவுள்னா என்ன அர்த்தம்? those who are having power. You have got the power only to dispense. You have got wealth only to share. You have got health only to care. இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு உன்னதமான தத்துவம், இந்த சமுதாயத்துக்கு தேவைப்படக்கூடிய தத்துவம். அதைத்தான் பாரதி பேசுகிறான். கடமையை செய்யாதவன் வயிறு பிழைப்பதே நடக்காது என்று கிருஷ்ணன் அழைத்து சொல்கிறார். அனதர் கிரேட். இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும் தனித்தனியா, ஸ்லோகன் மாதிரி. கடமையை செய்யாதவன் வயிறு பிழைப்பதே நடக்காது அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லான்னு. நீ இங்க இருக்கணுமே. இங்க இருக்கும்போது ஒண்ணு மண்ணா உட்காடுறத பி ஆஃப் யுவர் ஓன். அப்படி தனியா உட்கார முடியுமா இந்த உலகத்துல? யூ ஆர் ஆர்கானிக்கலி கனெக்டட் டு ஆல் திஸ். யூ ஆர் பார்ட் ஆஃப் அ ஃபுட் வெப். யூ ஆர் பார்ட் ஆஃப் த நேச்சர். யூ ஆர் பார்ட் ஆஃப் த லிவிங் சிஸ்டம். யூ ஆர் பார்ட் ஆஃப் த என்விரான்மெண்ட். யூ ஆர் பார்ட் ஆஃப் அ பயோம். அதான் பயாலஜி சொல்லி கொடுக்குறது. எல்லாத்துக்கும் இருக்கு. ஒரு எறும்பு சும்மா இருக்க முடியுமா? அதே இடம் போய் தேடுறது, சாப்பிடுறது, அது வேலையை பண்ணி ஆறுது. ஆனா என்ன நுட்பம்னா, இதை செய்யும் பொழுது அதை உன் கடமையாகவும்
இந்த கடமைக்கான பயனை எதிர்பார்க்காமலும் செய்ய வேண்டும். இது மாதிரி ஒரு தத்துவத்தை உலகத்துல யாருமே சொன்னது கிடையாது. வெரி டிஃபிகல்ட். மெனி பீப்புள் யூஸ் டு ஆஸ்க். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இங்கே நிறைய பேர் வந்து மோட்டிவேஷன்லாம் நிறைய பேசுறவா நீங்கள்லாம். பல பேர் உங்களை கேட்டிருப்பாங்க. கீதையை பத்தி நீங்கள் இங்க நிறைய பேர் பேசியிருப்பாங்க, நீங்களே பேசியிருப்பீர்கள். எல்லாரும் கேட்பாங்க மோட்டிவேஷன் கிளாஸ்ல, சார் இஸ் நாட் கீதை இஸ் ஆன்டி மோட்டிவேட்டிங். ஒரு 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 விஷயம் பண்ணினா அந்த விஷயத்தை பலனை எதிர்பார்க்காது. பரீட்சை எழுது, ஆனா மார்க்கை பத்தி கவலைப்படாத. பையன் சொல்றான், அதுதானே நான் பண்ணிட்டு இருக்கேன், அதுதானே நானும் பண்ணிட்டு இருக்கேங்கிறான். அதுவா கீதை? ஸோ இதனுடைய விஷயத்தை இதனுடைய, அதாவது இதை விரிவா பேசணும், இனிமே நேரம் கிடையாது கீதையை பத்தி பேசுவது. பட் பாரதி ஐடென்டிஃபைஸ், இந்த பாட்டு இதனுடைய பின்னணியை நான் புலப்படுத்துகிறேன். ஏனென்றால் வேதவானில் விளங்கி அறம் செய்மின் என்ற அந்த முதல் வரிக்கே பொருள் என்ன என்று சொன்னால், ஸ்டாம்பிங் டு த ஆடியன்ஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஐம் சாரி, நாட் ஜெனரேஷன், நெக்ஸ்ட் யுகா, அண்ட் ஃபார் ஃபர்தர் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன், யுகா ஆஃப்டர் யுகா, that this is a message that I want to give என்று ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதை கண்ணன் சொன்ன இந்த இந்த விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் என்பதை முதலிலே பாரதிய வேத வானில் விளங்கி அறம் செய்மின். அதுல என்ன நுட்பம்னா, பாரதி அந்த அறத்தை தான் செய்கிறான். வேத வானில், அதை மட்டும் மாத்திட்டு கவிதை வானில் அல்லது படைப்பு வானில் அவன் விளங்கி மிகச் சிறப்பாக, எப்படி ஒரு துருவ நட்சத்திரம் வானத்தில் தெரிகிறதோ அது போல அந்த துருவ நட்சத்திரம் போல் விளங்கி அறம் செய்து கொண்டிருந்தான் பாரதி. அறம் செய்மின் என்று சொல்கிறானே, அப்படி அறம் செய்தவன். அவன் தன்னுடைய படைப்பை எந்த விதமான பிரதி உபகாரமும் பயனும் எண்ணாமல் இது செய்வது என் கடமை என்று எழுதினானே, அதுதான் பாரதி. இஸ் a கர்மயோகி. அவனே ஒரு அதிகாரம், அவனே ஒரு 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 அடையாளமாக விளங்குகிறானே, அந்த அற்புதத்தை தான் இந்த பாடல் சொல்கிறது என்ற அளவிலே இந்த பாடலுக்கான ஒரு முன்னுரையாக நான் இதை சொல்கிறேன். இன்னைக்கு பார்த்தோம், இந்த 12 அடிகளை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, 250வது நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த இந்த நிகழ்வில ஒரு புதிய பாடல் எடுத்துக்கொண்டோன்னு மட்டும் இல்ல, ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிபிகண்ட் ரைட்டிங் ஆஃப் பாரதி. பாரதியினுடைய அத்தனை படைப்புகளின் பின்புலமாக நிற்கக்கூடிய ஒரு படைப்பு திறனுடைய ஊக்கமாகவும் ஆக்கமாகவும் அதனுடைய பின்னல இருக்கக்கூடிய கருத்து பொலிவாக விளங்கக்கூடிய பாடல் இது. இதனுடைய விளக்கம் பல பாடல்கள் இருக்கிறது, கட்டுரையில தெரியும். ஆனா இந்த பாடல் அப்படிப்பட்ட ஒரு பாடல். கிருஷ்ணன் துதி என்று கண்ணன் பாடல்ல இல்லாத ஒரு விஷயமாக வெளியிலே எழுதிய பாடல். யார் கண்ணுக்கும் அதிகமா தெரிவதில்லை. கொஞ்சம் கடுமையான தமிழில எழுதியிருக்கக்கூடிய பாடல். எளிதான சிந்து நடையிலே இல்லாமல் பாட முடியாமல் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆசிரிய யாப்பிலே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆகவே இந்த பாடலை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இதை உன்னிப்பாக கவனிக்கவும். மறுபடியும் நிறைவு செய்வதற்கு முன்னால் அடுத்த வாரம் நீங்க பேசி நான் கேட்கணும். நீங்க எல்லாரும் வந்திருக்கக்கூடிய எல்லாரும் பேச வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளையும் உங்களுக்கு கொடுத்து இந்த அளவில் நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.